إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد அன்பார்ந்த எனதருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் கடந்த 60 ஆண்டுகளாக நம்முடைய சமுதாயம் இழந்துவிட்ட வாழ்வுரிமையை மீட்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திலே ஒரு கட்டுப்பாடு மிக்க சமுதாயம் என்பதை உணர்த்துகிற வகையிலே மிகுந்த கட்டுப்பாட்டோடு நம்முடைய கோரிக்கைகளை இந்த இடத்திலே நாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். இதை போன்று தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இதை போன்று பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் தங்களுடைய குரலை இந்நேரம் உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். இதே கட்டுப்பாட்டோடு ஆளும் வர்க்கத்திற்கு நாங்கள் இந்த கட்டுப்பாடை வைத்து ஒரு செய்தியை சொல்லுகிறோம். என்ன செய்தி தெரியுமா? இதை போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஆயிரக்கணக்கான மக்களை அழைத்து வந்து எந்த விதமான போக்குவரத்து இடையூறோ அல்லது கடையை சாத்து அடப்பண்ணி இடப்பண்ணி என்கிற வன்முறையான பேச்சுக்களோ எதுவுமே இல்லாமல் எப்பொழுதும் போல போக்குவரத்து போய் கொண்டிருக்கிறது. மக்கள் ஒரு இடத்திலே ஒன்று கூடி தங்கள் கோரிக்கையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டுப்பாடு எதற்கு தெரியுமா? இந்த கட்டுப்பாடு எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அதனால் கட்டுப்பட்டு நிற்கிறோம். அதற்காக இழுச்ச வாயர்கள் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. இவர்கள் இப்படித்தான் கத்திக்கிட்டு இருப்பாங்க நினைக்க கூடாது. இதை மாநில அரசிற்கும் மத்திய அரசிற்கும் எச்சரிக்கையாக சொல்லுகிறோம். ஒரு இடத்திலே ஒதுங்கி நின்று அமைதியான முறையிலே கட்டுப்பாடான முறையிலே இவங்க கேட்பாங்க. இது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும்னு நீங்க நினைக்காதீங்க. அதை நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம். ஆக அறிவிக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான கோரிக்கை, முக்கியமான அம்சம் என்னவென்றால், மத்திய அரசு கடந்த பல ஆண்டுகளாக முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தருவதாக வாக்குறுதி அளித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் இடஒதுக்கீடு தருவோம் என்று தேர்தல் வரும்போது தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. இது அரசியல்வாதிகளுடைய அந்த அநியாயத்துக்கு தான் அவங்க புத்தி இருக்கும். தமிழக அரசியல்வாதிகள் மிஞ்சியவர்கள் கிடையாது. கடந்த சட்டமன்ற தேர்தலிலே திருச்சி இனாக்குளத்தூர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலே இப்போதைய முதல்வர் ஜெயலலிதா முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பேசும்போது, நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தருவேன். இப்பொழுது உங்களுக்கு இருக்கிற 3.5% இடஒதுக்கீட்டை என்னை முதல்வர் ஆக்கினால் அதிகப்படுத்தி தருவேன் என்று சொன்னார். சொன்னது அப்படி காத்துல கரைஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது கவர்னர் உரையிலேயோ சட்டமன்றத்தில் வேறு எந்த விவாதத்திலோ அந்த கோரிக்கை எழுப்பப்படவே இல்லை. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஜெயலலிதா நினைத்துக் கொண்டார், மற்ற எல்லா சமுதாயங்களையும் போல முஸ்லிம்களும் ஏதோ ஒரு கூட்டத்தில் தானே பேசுறோம், மறந்துடுவாங்க, ஞாபகம் இருக்காது, சாகும் வரை நாம வச்சிருப்போம், நீ செத்தாலும் நாங்க நாம வச்சிருப்போம், எங்களை நீ ஏமாத்துறத மறக்கவே மாட்டோம். அதற்கு பரிகாரம் உண்டு. என்ன பரிகாரம் தெரியுமா? உடனடியாக இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தர வேண்டும். இதுதான் பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்துவிட்டால் ஜெயலலிதாவிற்கு அடுத்து வருகிற தேர்தல்களில் முஸ்லிம்களுடைய ஆதரவு இருக்கும். இல்லையானால் செல்லா காசாகி விடுவார். இப்பொழுதே கரண்ட் பிரச்சனை, விலைவாசி பிரச்சனை, மக்கள் காரி துப்புறாங்க. இதிலே முஸ்லிம்களுடைய வெறுப்பும் சேர்ந்தால் நெருப்பிலே கருகிய 10 போல் ஆகிவிடுவார்.
இங்கே வந்திருக்கிற மக்களை பார்த்து ஜெயலலிதா தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக தாய்மார்கள், இது போன்று வெயில்ல, கொளுத்துற வெயில்ல என்னைக்காவது இந்த ஆர்ப்பாட்டம் செஞ்சல இந்த சமுதாயத்துடைய வரலாற்றை பார்க்க முடியுமா? இடஒதுக்கீடுக்காக தான் வந்து நின்று இருக்கிறாங்க. இந்த சமுதாயத்துடைய தாய்மார்கள் எதற்குமே வெளியே வர மாட்டாங்க. ஆனால் இடஒதுக்கீடுக்காக ரோட்டில் வந்து நிற்கிறாங்கன்னா இந்த சமுதாயம் அதனுடைய தேவையை உணர்ந்திருக்கிறது. அதனாலதான் வந்திருக்கிறாங்க. இந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். இந்த உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிக்கவில்லையானால் தமிழகத்தில் நீங்கள் மதிப்பில்லாமல் போய்விடுவீர்கள். இது ஜெயலலிதாவுக்கு தருகிற எச்சரிக்கை. அதே போல மத்திய அரசிற்கு நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உண்மையில் சொல்ல போனால் மத்திய அரசு, குறிப்பாக காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கு செய்த துரோகத்தை போன்று இந்தியாவில் எவனும் செய்ததில்லை. அத்துணை ஆண்டு காலம், அத்துணை வருடங்களாக சுதந்திரம் பெற்றதிலிருந்து இன்று வரை முஸ்லிம்களுக்கு காங்கிரஸ் இருக்கிறது துரோகம், துரோகம், துரோகத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அத்துணை துரோகம். பட்டியல் போட்டால் நிறைய சொல்லலாம். இந்திய நாட்டை சுதந்திர போராட்டத்திற்கு தலைமை ஏற்கும் பொழுது அதனுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். காங்கிரசுக்கு தலைவர்கள் எப்பொழுது? வெள்ளையனிடத்திலே அடி வாங்கும் பொழுது, வெள்ளையனிடத்திலே உரை வாங்கும் பொழுது, அவனுடைய சிறைச்சாலையிலே போய் அறைப்பட்டு கிடைக்கும் போது காங்கிரசுக்கு தலைவர்கள் முஸ்லிம்கள். வேற எவனுக்கு வக்கீல பயம். ஆனால் அன்றைய நேரத்திலும் நெஞ்சுறுதியோடு உறுதியோடு நின்று வெள்ளையர்களை எதிர்த்த ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். அதனாலதான் காங்கிரசுக்கு சுதந்திர போராட்ட காலம் வரையிலும் முஸ்லிம்கள் தலைமையேற்ற வரலாறு, தைரிய மிக்க சமுதாயம். ஆனா ஆட்சி அதிகாரம் கிடைத்த உடனே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கலாம். முஸ்லிம்களை ஒதுக்கி இன்னைக்கு முஸ்லிம்களுடைய நிலை இந்தியாவில் எப்படி மாறி போயிருக்கிறது தெரியுமா? சச்சாருடைய அறிக்கை, ராஜேந்திர சச்சாருடைய அறிக்கை, ரங்கராஜ் மிஸ்ரா அவர்களுடைய அறிக்கை இந்த முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை தெளிவாக படம் போட்டு காட்டுது. எப்படி தெரியுமா இருக்குது? 100 முஸ்லிம்களில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 20 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இதுல 100 முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் 35 பேர் பள்ளிக்கூடத்துக்கே போகலைன்னா அவங்க பெற்றோர்கள் அனுப்பி வைக்கல. அப்படி அல்ல, அப்படி பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதற்கு வழி இல்லாதவர்கள், வக்கில்லாதவர்கள் இந்த நாட்டில் 100 முஸ்லிம்களில் 35 பேர் இருக்கிறாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் போறோம், 165 பேர் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சவனா இருக்கிறான். இந்த சமுதாயத்துல 5ஆம் வகுப்புக்கு மேல 8ஆம் வகுப்பு படிச்சவன், 10ஆவது படிச்சவன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 65 அப்படியே இறந்தது. இந்த சதுரங்க விளையாடும் போது பாம்பு வாயில விழுந்த கீழே வந்துடும்ல, அந்த மாதிரி சங்குன்னு கீழே வருது. 5ஆவது வரைக்கும் 165 பேர் போனா 10ஆவது ஒரு 50ஆவது இருக்கணும்ல. 10ஆவது படிக்கிற முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் வெறும் 10%, வெறும் 10%. சரி, 12ஆவது +2 படிக்கிற முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் வெறும் 4%. 104 முஸ்லிம்கள் தான் +2 படித்தவர்கள். இங்கே இருப்பவர்களில் எத்தனை பேர் +2 படிச்சிருக்கீங்களோ அத்தனை பேரும் அந்த 100